ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் வேர்ட்ஸ். தமிழ் வேர்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஹிந்தி ஈஸியாக பேச கற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் யூ ஆல் பேக் டு மை எபிசோட் பேசிக் வேர்ட்ஸ் பார்ட் 19. ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா பேனா. பேனா அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேனா அப்படின்ற வேர்டுக்கு ஹிந்தியில் கலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா புத்தகம். புத்தகம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கிதாப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புத்தகம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கிதாப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் மீனிங் மேலே கொடுத்துருக்கேன். பேனா அப்படின்னா பென், புத்தகம் அப்படின்னா புக். ஓகேங்களா? ஸோ அடுத்த தமிழ் வேர்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காகிதம். காகிதம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில காகஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காகிதம் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில காகஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது கடிதம். கடிதம் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கடிதம் அப்படின்றது சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கதவு. கதவு அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில தர்வாசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கதவு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில தர்வாசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கேள்வி. கேள்வி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில சவால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேள்வி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில சவால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது கடினம். கடினம் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில முஷ்கில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கடினம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில முஷ்கில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 5 வேர்ட்ஸ்க்குமே நான் கீழே மேலே மீனிங் கொடுத்துருக்கேன். அதாவது இங்கிலீஷில் காகிதம் அப்படின்னா பேப்பர், கடிதம் அப்படின்னா லெட்டர், கதவுனா டோர், கேள்வி அப்படின்னா கொஷின், கடினம் அப்படின்னா டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லா வேர்ட்ஸ்க்குமே நான் இங்கே மேலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்கூலை வந்து நான் இங்கே ரிலேட் பண்ணி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது எல்லா வேர்ட்ஸுமே நம்ம வந்து ஸ்கூலை ரிலேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ரிமெம்பரும் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைடில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலபம். சுலபம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சுலபம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்றது வந்து ஹிந்தியில் ஆஷா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஆஷா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்குமே வந்து மேலே நான் மீனிங் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். சுலபம் அப்படின்னா ஈஸி, நம்பிக்கை அப்படின்னா ஹோப். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ஸ்லைடில் வர எல்லா வேர்ட்ஸுக்குமே வந்து நான் ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா வேர்ட்ஸையுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டும் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கனவு. கனவு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் சப்னா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கனவு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் சப்னா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யோசனை. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா யோசனை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் விச்சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யோசனை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் விச்சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா லாபம். லாபம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் ஃபாய்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாபம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் ஃபைதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேர்ட்ஸ்க்குமே நான் இங்கே மேலே மீனிங் கொடுத்துருக்கேன். கனவு அப்படின்னா இங்கிலீஷில் ட்ரீம், யோசனை அப்படின்னா ஐடியா, லாபம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நோக்கம். நோக்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் இராதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நோக்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் இராதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா சாத்தியம். சாத்தியம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சம்பவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சாத்தியம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சம்பவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா பெருமை. பெருமை அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கர்வ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெருமை அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் வந்து
கர்வ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேர்ட்ஸ்க்குமே மீனிங் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதாவது நோக்கம் அப்படின்னா இன்டென்ஷன், சாத்தியம் அப்படின்னா பாசிபிள், பெருமை அப்படின்னா ப்ரவுட். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ளஸ் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா வகுப்பு. வகுப்பு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கக்ஷா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வகுப்பு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கக்ஷா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தமிழ் வார்த்தை அறை. அறை அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கம்ரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அறை அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கம்ரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 வேர்ட்ஸுமே நான் மேலே மீனிங் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில். வகுப்பு அப்படின்னா கிளாஸ் ரூம், அறை அப்படின்னா ரூம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு. தேர்வு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பரீட்சா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேர்வு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில் பரீட்சா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த லாஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம். உதாரணம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் உதாரண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உதாரணம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் உதாரண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வேர்ட்ஸோடைய மீனிங் மேலே கொடுத்துருக்கேன். அதாவது தேர்வு அப்படின்னா எக்ஸாம், உதாரணம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லைடில் இந்த எபிசோடில் இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், இவ்வளோ தான் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் அவங்கள வந்து ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன், தன்யவாத் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ எங்களுடைய வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.